நடிகர் சிம்புவுடைய 42வது பிறந்தநாள் நேற்று கொண்டாடப்பட்டது. பொதுவாகவே பிறந்த நாளை முன்னிட்டு அவங்களுடைய படத்தை பத்தின ஏதாவது அப்டேட்ஸை கொடுக்கறது அப்படின்றது சினிமா வட்டாரத்துல வழக்கமான ஒண்ணுதான். கடைசியா சமந்தாவுடைய பிறந்த நாளுக்கு ஒரு படத்துடைய போஸ்டர் வெளியாகி இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த படத்தை பத்தின எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாம அது அப்படியே தெரியாத நிலைக்கு போயிடுச்சு. இப்போ சிம்புவுடைய பிறந்த நாளை முன்னிட்டு சிம்புவுடைய 4 படங்கள் குறித்த அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு. மணிரத்னத்தோட இயக்கத்துல கமலஹாசனோட இணைஞ்சு சிம்பு நடிச்சிட்டு வரக்கூடிய தக்லீஃப் படத்துடைய பிரத்யேக போஸ்டர் ஒன்று வந்து வெளியாகி இருந்துச்சு. அதுல ஒரு வீடியோ காட்சியாவது வெளியிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சிம்புவுடைய ரசிகர்கள் அந்த போஸ்டுக்கு கீழே தங்களுடைய அதிருப்தியையுமே தெரிவிச்சுட்டு தான் வராங்க. அதோட கமலஹாசன் தயாரிச்சு சிம்பு நடிக்க அந்த படம் தேசிங் பெரியசாமி இயக்கத்துல வெளிவர போகுது அப்படின்னு அறிவிச்சிருந்த நிலையில அதுலயுமே ஒரு ட்விஸ்ட் வச்சு சிம்புவே பிரம்மாண்ட பட்ஜெட்ல அந்த படத்தை தயாரிக்க போவதாகவும் அறிவிச்சிருக்காரு. நடிகரும் இயக்குனருமா இருந்த TR ராஜேந்திரனுடைய மகனா சிம்பு குழந்தை நட்சத்திரமா முதல்ல சினிமால அறிமுகமானாரு. அதனால அவரை லிட்டில் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அடைமொழி வச்சே எல்லாருமே கூப்பிட்டுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த பட்டம் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டத்தை துறந்துட்டு சிம்புவாவே அவர் மாறி இருந்தாரு. தற்போது ஆத்மன் STR அப்படின்னு தன்னை அடையாளம் படுத்திக்கிறாரு சிம்பு. இந்த நிலையில நேத்து வெளியாகி இருக்கக்கூடிய சிம்புவோட 50வது படத்தை பத்தி இருக்கக்கூடிய அப்டேட்ல லிட்டில் சூப்பர் ஸ்டாராவே சிம்பு இருந்திருக்காரு. அதாவது குழந்தை அரசனா சிம்பு இருக்க மாதிரியான ஒரு போஸ்டரை தேசிங்க பெரியசாமி வெளியிட்டிருக்காரு. இப்போலாம் சோசியல் மீடியால அதிகமா AI டெக்னாலஜி மூலமா நடிகர்கள் எல்லாருடைய குழந்தை பருவம் இப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ, அதாவது குழந்தையில இப்படிதான் இருந்திருப்பாங்கன்ற மாதிரியான வீடியோக்கள் எல்லாமே வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்க நிலையில ஆதவன் படத்துல சூர்யாவை காட்டியது போலவே சிம்புவுடைய 50வது படத்துலயுமே சிம்புவை AI டெக்னாலஜி மூலியமா சின்ன குழந்தையா கொண்டு வர போறாங்க அப்படின்னு தெள்ள தெளிவாவே அந்த போஸ்டர்ல நமக்கு தெரிஞ்சிருக்கு. பார்க்கிங் படத்துடைய இயக்குனரான ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்துல சிம்பு நடிக்க போற படம் அவருடைய 49வது படம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. சிம்புவுடைய 51வது படத்தை அஸ்வத் மாரிமுத்து காட் ஆஃப் லவ்ன்ற டைட்டில்ல இயக்க போறதாகவும் அறிவிப்பு வெளியாகி இருக்கு. அப்போ சிம்புவுடைய 49 மற்றும் 50 ஈவன் 51வது படத்தை பத்தின அப்டேட்ஸே வந்திருக்கப்போ அப்போ தக்லைஃப் படம் தான் சிம்புவுக்கு 48வது படமா வரப்போகுதா அப்படின்னு ரசிகர்கள் எல்லாரும் கேள்வியை எழுப்பிட்டு வராங்க. சிம்புவுடைய தக்லைஃப் அப்புறம் பார்க்கிங் படத்தோட இயக்குனர் எடுக்கக்கூடிய படம் இதெல்லாம் வெளியானா அதை தொடர்ந்து 50வது படமா தேசிங்க பெரியசாமி இயக்கத்துல அவர் தயாரிக்கக்கூடிய படம் வெளியாகும் போது அது பிசினஸுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சிம்பு திட்டமிட்டு தான் இப்படி செய்யறாரு அப்படின்னு ஒரு பக்கம் கருத்துக்கள் எழுந்துட்டு தான் இருக்கு. அந்த படத்தை நடிகர் சிம்பு 100 கோடிக்கு அதிகமான பட்ஜெட்ல தன்னுடைய சொந்த தயாரிப்பு நிறுவனமான ஆத்மன் சீனி ஆர்டிஸ்ட் நிறுவனம் தயாரிக்க இருக்கக்கூடிய நிலையில அந்த படம் வெளியானால் சிம்புவோட மார்க்கெட் உச்சத்துக்கே போயிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் பல கோடி பட்ஜெட்ல அந்த படத்தை உருவாக்குவது சிம்புவுக்கு பெரிய ரிஸ்க் அப்படின்னு கருத்துக்கள் தெரிவிச்சிட்டு வராங்க. கடந்த ஆண்டு சூர்யா நடிப்புல பெரிய பட்ஜெட்ல வெளியாகி இருந்த கங்குவா படம் கை கொடுக்காமலே ஏமாற்றி இருக்க நிலையில தேசிங்க பெரியசாமி மீது சிம்பு வச்சிருக்கக்கூடிய பெரிய நம்பிக்கையை அவர் கண்டிப்பா காப்பாற்றணும் அப்படின்னு சிம்புவுடைய ரசிகர்களும் கூறிட்டு வராங்க. தற்பொழுது வெளியாகி இருக்கக்கூடிய சிம்புவுடைய 50வது பட போஸ்டரை பார்க்கும் பொழுது அந்த போஸ்டர்ல 1000ல் ஒருவன் படத்துடைய வாடை அடிக்கிறதாகவும் ரசிகர்கள் எல்லாரும் விமர்சனம் தெரிவிச்சிட்டு வராங்க. இது போல சினிமா அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. நன்றி.